ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் டெபிட். கடன் வந்து எதுக்காக வாங்குவோம்? ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு கடன் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் லைக் அரசியலோட முக்கியமான உள்கட்டமைப்புகள், மருத்துவமனைகள், எஜுகேஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு, இல்லைன்னா தொழிற்சாலை கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, இல்லைன்னா பாலம் கட்டுறதுக்கு, இது மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்குவோம். செகண்ட் ஒன் பிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை. ஒரு நாட்டோட செலவு அதிகமாயிட்டே போகும், ஆனா வந்துட்டு வருவாய் குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நிதி பற்றாக்குறை ஆகும். சோ அப்ப வந்து கடன் வாங்குவாங்க. தேர்ட் ஒன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சமூக நலத்திட்ட உதவிகளுக்காக. ரொம்ப வறுமையான மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தறதுக்கு நிறைய சமூக நலத்திட்டங்கள் சொல்லுவாங்க அரசாங்கம். ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது மாதிரி நலத்திட்டங்கள் ஏழை மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தும். சோ அதுக்காக கடன் வாங்குவாங்க. டெபிட்ல நேஷனல் டெபிட், ஸ்டேட் டெபிட்னு இருக்கு. சோ நேஷனல் டெபிட்னா ஒரு கண்ட்ரி வந்து கடன் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கடன் வாங்குறத நேஷனல் டெபிட்னு சொல்லுவோம். அதுல ஸ்டேட்டோட டெபிட் உள்ளடங்காது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா கடன் வாங்குவாங்க. அதை வந்து ஸ்டேட் டெபிட்னு சொல்லுவோம். சோ இப்ப தமிழ்நாடு கடன் வந்துட்டு ஸ்டேட் பப்ளிக் டெபிட் 13 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹூ லென்ஸ் மணி. இவ்வளவு கடன் மாநிலத்துக்கு யார் கொடுக்கறான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குவோம். அதேதான் ஒரு மாநிலமும் பண்றாங்க. அவங்க ஒரு பேங்க்ல மட்டும் வாங்க மாட்டாங்க, பல இடங்கள்ல வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓபன் மார்க்கெட், திறந்த வெளி சந்தை லைக் பேங்க், நிதி நிறுவனங்கள், பொதுமக்கள் பங்கு பெறும் பொது நிதி சந்தைகள். எப்படின்னா மக்கள் கூட அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கலாம். அதாவது சொசைட்டிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாங்கன்னா அவர் வந்துட்டு அரசாங்கத்தோட கடன் பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குரிய ஆவணங்களும் வாங்கி வச்சுப்பாங்க. சோ இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வட்டி அரசாங்கம் கொடுக்கும். அடுத்து டி பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், கருவூல தாள்கள். அரசாங்கத்தோட கருவூல தாள்களை ரொம்ப குறுகிய கால கடனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு 1 இயர்ல குறுகிய காலத்திலேயே அந்த கடன் அடைச்சிருவேன்னு சொன்னா ட்ரெஷரி பில்ஸை வச்சு பணம் கொடுப்பாங்க. அடுத்து பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், அரசாங்கத்தோட பாண்ட் பேப்பர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் அதை வச்சு கடன் கொடுப்பாங்க. அது வந்து நீண்ட நாள் கடன். இப்ப உடனே என்னால செலுத்த முடியாது, அந்த கடன் செலுத்துறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி வட்டியும் அரசாங்கம் கொடுக்கும். இந்த மாதிரி பாண்ட் பேப்பர்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ், கருவூலத்தாள்கள், இது எல்லாமே மக்கள் மட்டும் இல்ல, பேங்க் கூட வாங்கிப்பாங்க. பேங்க் எல்லாம் அதை வாங்கிட்டு அதுக்குண்டான பணம் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க.